சுழன்றும் ஏற்பின்னது உலகு, அதனால் உழந்தும் உழவே தலை. வணக்கம். இப்போ என்னென்னு சொன்னால், இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரு மிளகாய் பாத்தி ஒன்று போட்டது பாருங்கள். இந்த மிளகாய் பாத்தி இன்றைக்கு பெய்த மழையில் இந்த மிளகாய் பாத்தியில் கொஞ்சம் மிளகாய் கண்டுகள் சரிஞ்சு விழுந்துட்டு, இன்னும் கொஞ்சம் சரிஞ்சு விழுந்தது. இது சரியாக வருமா வராதான்னு தெரியாது. ஆனால் இந்த மிளகாய் கண்டில் மண் ஒட்டி இருக்குது. எல்லா மிளகாய் கண்டுலையும் மண் ஒட்டி இருக்குது. இந்த மண் ஒட்டி இருக்கிறதுனால, இது மிளகாய் கண்டு இல்லை, இந்த மண் ஒட்டி இருக்கிறதுனால இதில் மண்ணொட்டி இருக்கிறதுனால என்ன நடக்கும்னு சொன்னால், இது ஃபங்கஸ் பிடிச்சி இந்த கண்டு அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் நம்மளோட பாத்தியிலேருந்து வரக்கூடிய கண்டுகளில் கூடுதலான இழப்பு ஏற்படும். நீங்கள் ஏழுமன்னு சொன்னால், இப்படி என்ன மாதிரி சின்ன பாத்தி போட்டிருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இப்படி இந்த மிளகாய் கண்டுகளுக்கு மண் அணைச்சி விடலாம். விழுந்த மிளகாய் கண்டுகளுக்கு மண் அணைச்சி விடலாம். இன்னொன்று, கட்டாயம் இதில் ஒட்டி இருக்கிற மண்ணை எடுக்கிறதுக்காக நீங்கள் ஒரு பூவாளியை பாவித்து இதுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னு சொன்னால், பூவாளியில் வர தண்ணி இந்த கண்டுகளை இன்னும் சரித்து விழுத்த வலிக்கிடும். அதனால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு போத்தல் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த போத்தலில் மூடியில் பாருங்கள் ஓட்டை போட்டிருக்கும், துளை போட்டிருக்கு. இப்படி சின்ன துளைகளாக மூடியில் ஓட்டை போட்டிங்கன்னு சொன்னால், இந்த தண்ணியை நீங்கள் போத்தலில் வச்சு இப்படி அமர்த்திக்கு இப்படி தண்ணி வருது. இந்த தண்ணியை பாவிச்சு நீங்கள் இதில் இந்த தண்ணியை அடிக்கக்குள்ளே இந்த கண்டுகளில் இருக்கக்கூடிய இந்த மண்கள் எல்லாம் இந்த பாருங்கள், இந்த கண்டில் தண்ணி மண் இருக்குது. அந்த மண் கழுவுப்பட்டுது. சரியா? கண்டுகள் இருக்கக்கூடிய மண் எல்லாம் கழுவுப்பட்டு போகும். இந்த மண் கழுவுப்பட்டு போயிட்டேன்னு சொன்னாலே அரைவாசி சரிஞ்சு நிற்கிற மிளகாய் கண்டுகள் அதில் இருக்கிற மேலே இலையில எல்லாம் மேலே மண் இருக்குது. அந்த இந்த இதில் பார்த்திங்கன்னா இலையில் மேலே மண் இருக்குது. இந்த இதில் இலையில் மேலே மண் இருக்குது. இலையில் இருக்கக்கூடிய மண்கள் வேறு இங்கே இந்த இதில் இருக்குது. இலையில் எல்லாம் மண் இருக்குது. இந்த இலையில் இருக்கக்கூடிய மண்கள் எல்லாம் என்ன செய்யும்னு சொன்னால், இப்படி கழுவுற நேரம் அந்த மண்கள் எல்லாம் போயிடும். அப்போ மிளகாய் கண்டு சரிஞ்சிருக்காது. சரியா? இந்த மாதிரி இந்த கண்டுகளை கழுவி விடுறதன் மூலம் உங்களுக்கு இந்த மிளகாய் கண்டில் பிடிக்கக்கூடிய ஃபங்கஸ் சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மிளகாய் கண்டுகளை பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த அட்டை இருக்குது தானே, மர அட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த அட்டை, இந்த கண்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அட்டை தான் வந்து கடித்து சாப்பிடுது. இதெல்லாம் இந்த அட்டை சாப்பிட்டது தான். அப்போ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், சுற்றி ஒரு அடைப்பு போடலாம். மற்றது சாம்பல் இருக்குது தானே, சாம்பலை எடுத்து சுற்றி வர நீங்கள் போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் அந்த சாம்பலை தாண்டி அந்த அட்டை வராது. ஆனால் சாம்பல் மழையில் நனைஞ்சிட்டேன்டா, இல்லாட்டிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்க சாம்பல் நனைஞ்சால் திரும்பவும் நனைஞ்ச சாம்பல்ற தன்மை போயிடும். அது திரும்பவும் இயற்கைக்கு சாதகமான மாதிரியான ஒரு முறையில் வந்துடும். அதனால் திரும்பவும் அட்டை அந்த சாம்பலை தாண்டி வரும். நீங்கள் திரும்பவும் என்ன செய்யணும்னு சொன்னால், அதுக்கு மேலால் இந்த நனையாத அடுப்பில் இருந்து எடுத்த சாம்பல், அதுக்காக சுடு சாம்பல் போட்டு விட்றாங்க. கண்டுக்கு பட்டு அதில் நெருப்பு கிடந்துன்னு சொன்னால் கண்டுக்கு நல்லதில்லை. அப்போ நீங்கள் சாம்பல் போடுற நேரம் நல்ல ஆறின சாம்பலாக போட்டு விடுங்க. அதுவும் மழை தண்ணியோ இல்லாட்டிக்கு நீங்கள் ஊற்றுற தண்ணியோ பட்டுதுண்டா பிரச்சனை. அப்போ அந்த தண்ணி படாமல் போடுங்க. தண்ணி பட்டுட்டுன்னு சொன்னால் திரும்ப அதுக்கு மேலால் சாம்பல் போட்டு விடுங்க. பிறகு சாம்பல் போட்டுனா தானே என்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் இருப்பீங்க. அது பிறகு அட்டை வந்திருக்கும். அதனால் சாம்பல் போடுற விஷயத்தை சாம்பல் போடக்குள்ளே அந்த மாதிரி போடுங்க. ஏன் சாம்பல் போடுறதை பற்றி கதைக்கிறேன்னு சொன்னால், அட்டை சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு நஞ்சு மருந்து அடித்து விட்டாலும் அட்டை சாப்பிட வராது. நஞ்சு மருந்து பாவிக்கிறது இல்லை, நாங்கள் கெமிக்கல்ஸ் பாவிக்கிறது இல்லை. அதனால் இப்படியான ஒரு முறையை உங்களுக்கு சொல்லித்தரோம். அதோட எறும்பும் வராது. எறும்பு வராட்டியே அசுவனி வராது. அப்போ சாம்பல் போட்டு இந்த பாத்தியை நீங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.